வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாத அமைப்புகளுக்கு ஆதரவாக செயல்பட்ட 2 பேர் பொது பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளனர். பெக்கர்போரா பகுதியைச் சேர்ந்த இவர்கள் தீவிரவாதிகளுக்கு புகலிடம் அளித்தல், போக்குவரத்து வசதி செய்து கொடுப்பதுடன் உள்ளூர் இளைஞர்களை தீவிரவாத அமைப்புகளில் சேர தூண்டுவது போன்ற தேச விரோத செயல்களில் ஈடுபட்டு வந்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி கோவில் பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகள் முழுமையாக செய்து கொடுக்கப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர் பாபு செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். கோதண்டராமர் கோவில் 103 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான பணிகளுக்கு ஒப்பந்தம் கோரப்பட்டிருப்பதாகவும், இந்த பணிகள் அனைத்தும் முடிவடையும் போது ராமேஸ்வரம் வரும் பக்தர்களுக்கான வசதிகள் முழுமை பெறும் என்றும் திரு சேகர் பாபு நம்பிக்கை தெரிவித்தார். கனடா நாட்டின் பொது தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று நடைபெறுகிறது. அந்நாட்டு பிரதமராக இருந்த திரு ஜஸ்டின் ட்ரூடோ கடந்த ஜனவரி மாதம் பதவி விலகியதை அடுத்து இடைக்கால பிரதமராக திரு மார்க் கார்னி பொறுப்பு வகித்து வருகிறார். இந்நிலையில் புதிய அரசை தேர்ந்தெடுக்க அந்நாட்டில் இன்று நடைபெறும் பொது தேர்தலில் சுமார் 73 லட்சம் பேர் வாக்களிக்க உள்ளனர். மான்செஸ்டரில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கிருத்விக் ராய், சாய்லி வாணி இணை வெள்ளிப் பதக்கம் வென்றது. புதுடெல்லியில் நடைபெற்ற ஆசிய யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியா 83 தங்கப்பதக்கங்களை வென்றது. 21 நாடுகளைச் சேர்ந்த வீரர்கள் பங்கேற்ற இப்போட்டியில் 83 தங்கம், 3 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்று இந்தியா பதக்கப்பட்டியலில் முதல் இடம் பிடித்தது. 3 தங்கம், 3 வெள்ளி, 4 வெண்கலம் வென்று ஜப்பான் 2ஆம் இடத்தையும், 1 தங்கம், 11 வெள்ளி, 5 வெண்கலப் பதக்கம் வென்று மங்கோலியா 3 இடத்தையும் பிடித்தன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.